மாலதி ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. ராகு இஸ் இன் த 4th house அண்ட் செவ்வாய் இன் இட். ராகுவும் செவ்வாய் 4வது வீட்டில் நிற்குது. பட் ஐ எம் மேஷ லக்னம், மகர ராசி, நீச்ச செவ்வாய். வாட் ராகு டூ இட்? ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் இன் ராகு தசா. ஐ எம் மாலதி ஆனந்த், 7/10/1981. உத்ராடம், மகரம், மேஷ லக்னம், டைம் இஸ் 8 PM இன் மதுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. மதுரைனாலே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமத்தையும் சொல்லி கொடுத்துருந்தீங்க. மேஷ லக்னம், டைம் ஒரு பக்கம், பிளேஸ் ஒரு பக்கம், டேட் ஆஃப் பர்த் ஒரு பக்கங்கிற மாதிரி கொடுத்துருந்தீங்க. மேஷ லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். 4வது வீட்டில் வந்து செவ்வாய் உட்காந்துருக்கார், கூட ராகு உட்காந்துருக்கார். செவ்வாய் வந்து இது நீசம் பெற்ற நிலையில் நிற்கக்கூடிய செவ்வாய். நீங்கள் நான் உச்சம்னா எழுதிருந்தீங்க, இருங்க பார்த்துக்கிறேன். நீச்ச செவ்வாய் தான், கரெக்டு தான். ஆக ஜோசியம் தெரிஞ்சவங்க தான் எழுதியிருக்கீங்க. ராகு தசையில் ஏகப்பட்ட டியூஷன் எடுத்து விட்டுருச்சியா. ஆனால் அந்த ராகு தசையில் நான் படித்த டியூஷன் ரொம்ப பெரிய டியூஷன், அதுக்கு கொடுத்த ஃபீஸும் ஜாஸ்தியான ஃபீஸ் கொடுத்து படிச்சிருக்கேன். அப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? கடக ராகுன்னு சொல்கிறாங்க, யோகத்தை செய்கிற ராகுன்றாங்க. அப்புறம் ஏன் இப்படி சிரமப்பட்டு போனோம் ராகு தசையில் அப்படின்னா, ராகு உட்காந்துருக்க பூச நட்சத்திரம், சனி சாரம் வாங்கி நிற்கிறார். அந்த சனியை ராகுவும் பார்த்துட்றார். அப்போ 11ஆம் இடம் 10ஆம் இடம் ரெண்டுமே தாறுமாறாக அடி வாங்கணுன்ற மாதிரியான அமைப்பு. அதனால் சனி காலில் உட்காந்ததுனாலையும் ப்ளஸ் ராகு செவ்வாய் வந்து உங்களுக்கு ராகு செவ்வாய், ராகு சூரியன், ராகு சந்திரன், இந்த 3 புத்தியும் டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாகத்தான் பண்ணும். இது எப்போ ஆரம்பிச்சிச்சு? 2015 ஜூனில் ஆரம்பிச்சிச்சு, 2018 நவம்பரில் முடியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், துர்க்கைக்கு விளக்கு வச்சுட்டே வாங்க. எவ்ரி டியூஸ்டே 3 to 4:30 ராகு காலத்தில். இதர் ராகு காலம் ஆர் மார்னிங் ஆர் ஈவினிங், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த டைமில் தேவை வச்சு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. ராகு முடிகிற வரைக்கும், டில் த எண்ட் ஆஃப் 2018 நவம்பர் 29 வரைக்கும். அதுக்கப்புறம் ராகு முடிஞ்சு குரு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குரு தசை உங்களுக்கு ரொம்ப நல்ல தசை. எப்படி? அவர் தான் 6ல் மறைஞ்சு போனார்ல, அப்படின்னா மறைஞ்சுதான் போனார். 12க்கு அதிபதி வந்து 6ஆம் இடத்துல மறையலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி 9க்கு அதிபதி 6ல் மறைகிறதுனாலையும் தப்பு இல்லை. அதுலேயும் கூட சனி சூரியன் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பல மாற்றங்கள், அதாவது பொருளாதாரமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கான அமைப்புங்கிறது வந்து அந்த குருவில் தான் வரும். அந்த ராகு முடிகிற வரைக்கும் இருக்கிற பீரியடுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு இழுக்கிற மாதிரியான பீரியடு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் நீங்கள் துர்க்கைக்கு போக முடியலைன்னா பக்கத்தில் பிள்ளையார் இருந்தாருன்னா அவரை பிடிங்க கெட்டியா, சரியா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தான் ஔவையார் பாடினாங்கல்ல, அப்படி. இல்லைன்னா ஏரானை காவிலுரை எண்ணானை கன்றழித்த போரானை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பத்தி வரும், புத்திரர் உற்பத்தி வரும், சத்தி வரும், சித்தி வரும் தான்னா. எல்லாம் எண்ணிய காரியம் சித்தி ஆகணுன்றதுங்கிறது பிள்ளையாரை பிடிச்சா கூட போதும். துர்க்கைக்கு போக முடியலன்னா பிள்ளையாருக்காக தீபம் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க, போதுமானது. நன்றி மாலதி ஆனந்த். அப்போ குரு தசை உங்களுக்கு ரொம்ப பிரைட்ஃபுல்லான தசையாக இருக்கும். ஒளிமயமான எதிர்காலம் நம் உள்ளத்தில் தெரிகிறது அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். அடுத்தது வந்து கலைச்செல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. டியர் சார், my date of birth is 24 July 1979. Time is 8:37 AM. Born in Singapore. My name is Kalaivanan. Can you please tell me why my life is full of obstacles and struggles? Will I achieve my goal and ambitions in this life? Because everything is against me. Please enlighten me, sir. அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. உனக்கு ஒன்று தெரியுமா ஐயா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிழைக்கிறோம்யா. நான் என்ன எதிர்பார்த்தாலும் எல்லாம் குறுக்க திரும்பிக்கிட்டே நிற்கிது, என்னதான் செய்கிறது அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் இந்த பிறப்பில் என்னுடைய எதிர்பார்ப்புகள் அந்த எதனா ஆம்பிஷன்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிடுவேனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக அச்சீவ் பண்ணிடலாம், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். என்ன காரணம்னா உங்கள் ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜாதகம், நிஜமாலுமே ஸ்ட்ராங்கான ஜாதகம் சார். எப்படின்னா கடக லக்னம், லக்னத்தில் குரு உட்காந்துருக்கார், சந்திரன் உட்காந்துருக்கார், சூரியன் உட்காந்துருக்கார், புதன் உட்காந்துருக்கார். 4 கிரகம் உட்காந்துருக்கு. எங்கள் கடகத்தில் உட்காந்துருக்கார். முதல்ல லக்னத்தில் குரு இருக்கிறதே யோகம் இல்லையா? கோலிய லக்கணத்தில் குருவுர வவனினல்ல ஒரு சாலவும் பார்க்கில் மேலான் தண்டிகை மருவம் வாகாய் அப்படின்னா லக்னத்தில் குரு இருந்தாலே அதிகாரம் கைவரப்பெறுகிறான். அதில் குரு உச்சமாகி நிற்கிறார், சந்திரன் ஆட்சியாகி நிற்கிறார். குணமுள்ள குரு 2 கோள்களுடன் பலவானாகி நினமுள்ள ஒரு ராசிக்குள் நின்றுமே ஆட்சி உச்சம் மனமுள்ள வாகனாதி மன்னவன் ஆவான்கானேன்னா. இன்னொரு விதத்தில் எடுத்துக்கங்க, குருவுடன் 2 கோள்கள் குணமுடன் பலவானாக ஒருவதி தன்னில் உற்ற உயர்கதிர் சுங்கன் பார்க்க பரிவுடன் சப்த சாஸ்திரம் படித்துமே கீர்த்தியாக வரிசையாய் எவருக்கு மேலே வந்தவன் என்னலாம் என்கிறான். குருவுடன் மதியங்கூடி குணமுடன் இருக்கு அல்லால் ஒருவருக்கொருவர் நோக்கி பார்த்திட உண்மையாக கருமனர வாகனங்கள் வர்க்கமும் சால்விகளுமாய் பெருக ஆபரணம் ஓரும் பெற்றவன் இனிது வாழ்வான்.
நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய யோகம் இருக்குது அதில் லக்னத்தில். இப்போ எப்படி இருக்கும்னா, ஏயா நானே சிரமப்படுறேன்னு சொல்லிக்கிருக்கேன், நீ என்ன சும்மா உட்காந்து உன்னுடைய மேதா விலாசத்தை காமிச்சிக்கிருக்கியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி ஒரு மனசில் வந்துடும். இது அப்படி இல்லை. அதாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகம் தான். ஆனால் இப்போ நடக்கிற தசை என்ன தசை தெரியுங்களா? கேது தசை நடக்குது. கேதை போல் கெடுப்பான் இல்லைன்னா அவர் எங்கே உட்காந்துருக்காரு? ரொம்ப சௌரியமான இடத்துல உட்காந்துருக்காரு. 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அம்புட்டையும் அவுத்துக்கிட்டு விட்டுருவார். 8ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு இல்லையா? தாழ்ந்து 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 நாயினும் கீழாய் தாழ்ந்துவோ நக்கி குடி அதை நல்லதென்று சொல்ல அப்படின்னா, அதாவது எம்பிடித்தான் கீழே இறங்கணும்ன்றது ஒரு லெவல் இல்லாமல் இறங்கி போயிடணும்டாங்க. எல்லா விஷயங்கள்லையும் நெகட்டிவாக சந்திச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 80 வயசுக்காரனுக்கு உண்டான அந்த அனுபவம் அந்த இதெல்லாமே இருக்கும். ஏன்னா எத்தனை தடவை ஃபெயிலாக போகிறதுங்கிறதுக்கு கணக்கு வழக்கே இல்லாமல் போயிருந்திருப்பீங்க. அதை சம்மந்தம் இல்லாத பிரச்சனையிலலாம் சிக்கிடுவீங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட அமைப்பில் இருந்த இந்த ஜாதகம் இப்போ ரிலீஃப் ஆக போகுது. அதனால தான் இவ்வளோ விலாவரியாக சொல்லிக்கிருக்கேன். 2017 நவம்பர் 6ஆம் தேதியோட ரிலீஃப் ஆயிரும். ஏன்னா கேது அதோட முடிஞ்சு போயிடுறது. கேது முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கிர தசை வருது. சுக்கிர தசை நல்லா இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, லாபாதிபதி 12ல் 4க்கு அதிபதி 12ல் அவர் உட்காந்துருக்கிறது குருசாரம். நிச்சயமாக இடம் விட்டு இடம் மாறி ஊர் விட்டு ஊர் மாறி போவீங்க. சிங்கப்பூருக்குள்ளே ஊர் விட்டு ஊர் மாறுறது எப்படி? அது இருக்கிறதே ஒரு ஊர் தானே. அதனால் இந்த சிங்கப்பூரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு நீங்கள் பயிற்சி ஆகி போகணுன்ற மாதிரியான ஒரு டைம் இப்போ வருது. எப்போது? கம்மிங் நவம்பருக்கு அப்புறம் வருது. ஸோ ஃப்ரம் டிசம்பர் ஆன்வர்ட்ஸ் நல்ல ஒரு ஃபியூச்சர் உண்டு உங்களுக்கு. அதிலிருந்து 20 வருஷம் சுக்கிர தசை. கடனை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது வரைக்கும் கௌரவ குறைச்சலானதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்ல பொருளாதார வளர்ச்சி, சொத்து சுகம், வீடு வாசல், காரு வண்டி வாகன வசதிகள், ஆஸ்தி அந்தஸ்து அத்தனையுமே அமையும். சோசியல் ஸ்டேட்டஸ் உட்பட. அதுலேயும் சிங்கப்பூரில் கார் வாங்கினோம்னா ரொம்பவே வசதியாக இருக்கணும்னு ஆகல. அப்பேற்பட்ட வசதியை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடுவான். நிச்சயமாக அனுகிரகம் பண்ணிடுறான். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் நிறைய பேர்த்துக்கு சேரிட்டபிள் பண்ண போகிறீங்க, நிறைய உதவிகள்லாம் பண்ண போகிறீங்க. அதுக்காகவே பகவான் உங்கள் கையில் காசை கொடுக்க போகிறார். அது இந்த சுக்கிரன்லேருந்தே ஆரம்பிக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் நிற்கிறதுங்கிறது நல்ல பலனை தான் கொடுக்க போகிறார். சுக்கிரன் உட்காந்துருக்கிறதும் குருசாரம் வாங்கி நிற்கிறார். அதனால் தொழில் ஸ்தானம்ங்கிறது டபுள் ஸ்ட்ராங்காக அமைஞ்சு போயிடும் உங்களுக்கு. இந்த கேது மட்டும் முடியட்டும். சரியா? நன்றி. கலைவாணன் 2 தடவை போட்டிருக்கீங்க. அடுத்தது ரம்யா குருராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த அம்மா என்ன போட்டிருக்காங்க? ஹை சார், யூ ஹவ் போஸ்டட் த்ரூ ஜிஎஸ்டி ரிப்ளை கமெண்ட்ஸ் 4 இட் செல்ஃப். இன் த ஜிஎஸ்டி ரிப்ளை கமெண்ட்ஸ் 5 சார். வேர் இஸ் த ஜிஎஸ்டி கமெண்ட்ஸ் 5 சார்? வி ஆர் வெயிட்டிங் வெதர் அவர் கமெண்ட்ஸ் ரீட் இன் த 5 சார். ப்ளீஸ் போஸ்ட் இட் சார் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அதாவதுமா, இது ஆக்சுவலாக சொல்லணும்னா இது நம்ம டூட்டி இல்லை, ரத்னவேல் பார்க்குறது. அவர் டைட்டில் கொடுக்குறதுல ஏதாவது நம்பர் மிஸ் பண்ணி கொடுத்துருந்துருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். அதாவது கட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி போடுறாப்புல இல்லையா? அப்போ போடுறப்ப அந்த நம்பர் டைட்டில் கொடுக்குறப்ப மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி மிஸ்ஸிங் வந்திருக்குமே தவிர மற்றபடி வீடியோ பெண்டிங் இல்லை. இது போட்ட வீடியோ எல்லாமே கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுத்த எல்லாமே பப்ளிஷ் பண்ணி தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் அது நீங்கள் இதில் வந்த மாதிரி தான் எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னத்தையா பதிலே சொல்ல மாட்டேன்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் வருது இல்லையா? அதில் வர்றது தான் இதெல்லாம். மிக்க நன்றி ரம்யா குருராஜன். உங்களுக்கு பதில் நிச்சயமாக சொல்கிறேன். இன்னும் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கையில் கிடைக்கல. ஏன்னா இதில் கூட அந்த டீட்டெயிலாக போட்டிருந்தீங்கன்னா கூட எடுத்து கூட படித்து விட்டுருந்துருப்பேன். இதில் அந்த டீட்டெயிலெலாம் போடல, விவரத்தை மட்டும் சொல்லியிருந்தீங்க. எனவே மிக்க நன்றி. நிச்சயமாக உங்களுக்கும் நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. அடுத்தது குகன் மூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னாங்க. இதில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ப்ளீஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் கைண்ட்லி ப்ரிடிக்ட் மை கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதாவது when is right time to get married and what about my future life partner please sir since my mom is not well and forcing me to get married. இங்கே எங்கள் அம்மா கத்தியா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு அதெல்லாம் பண்ணலை, நான் கல்யாணம் இல்லாமலே கூட இருந்துருவேன்யா, ஆனால் எங்கள் அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதனால தான் கல்யாணத்துக்கு கேட்குறேன், எங்கே கொஞ்சம் பார்த்து சொல்லு எப்படி பொண்ணு வரும் அப்படின்ற மாதிரி. யுவர் அட்வைஸ் நீடட் சார். கண்டிப்பாக சார், சொல்லிடுவோம் சார். குகமூர்த்தி 1990 பிறந்திருக்கீங்க. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 12:22 PM. பிளேஸ் ஆஃப் பர்த் திருவாரூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இந்த குகன் மூர்த்தி தனுசு லக்னத்திலையும் கடகராசி பூச நட்சத்திரத்திலையும் பிறந்திருக்காரு. இப்போ நடந்துட்டு இருக்கிறது புதன் தசையில் சனி புத்தி நடந்துட்டு இருக்கு.
புதன் உட்காந்துருக்கிறது லக்னத்துக்கு 10ல், சனி உட்காந்துருக்கிறது லக்னத்துக்கு 2க்கு அதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்காரு. அது கூட நல்ல விஷயந்தான். குடும்பஸ்தானாதிபதி லக்னத்தில் உட்காரலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி லக்னத்துக்கு 2ல் பாவகிரகம் இருக்கிறத பற்றியும் தப்பு இல்லை. வாசுருதி கோள்கள் வாக்கினில் மருவ வாக்கோன் மீறிய பலமாய் ஆட்சி உச்சங்கன் மேவி நிற்கும் தேசுரும் மரணம் மட்டும் பிசகாது பாக்கியங்கள் வேறுது இங்கில்லை என்றார் காலத்தே வென்ற மேலோர்ன்றியா. அப்போ 2ல் பாவகிரகம் இருந்தாலும் தப்பு இல்லை, ராகு நிற்கிது, தவறு இல்லை. சரி, இப்போ கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஓம்பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்கணும்ல. அந்த கேள்விக்கு பதில் என்னென்னா 2017 நவம்பர் 14 வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை நடக்குது. புதன் தசையில் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. அவசரத்துக்கு கை விட்டால் அண்டாக்குள்ளே கூட கை போகாதுன்னு வாங்க. அப்போ இது மாதிரி போய் பொண்ணு தேடினீங்கன்னா பொண்ணெல்லாம் இப்போ அமையாது. பேசாமல் விட்டு அம்மாவை உட்காந்து டிவி பார்க்க சொல்லுங்கள், அதை வேணால் பார்க்கலாம், பொண்ணெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ சரி, எப்போ பொண்ணு பார்க்கலாம்? இந்த புதன் தசையில் நடக்காதுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது கேது தசை 8ல் நிற்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், 8க்கு அதிபதியும் அந்த இடத்துல ஆட்சி, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் கேதுல நடக்காது. கேதுல சுக்கிரனில் உங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பு ரெடி ஆகும். அப்போ கேது சுக்கிரன் எப்போ வர்றாரு? கிட்டத்தட்ட 2018 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதிக்கு 12ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. ஸோ இப்போ இதை சுருட்டி வச்சுட்டு பேசாமல் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள். 2018 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியடில் உங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பு அப்படிங்கிறது கைகூடி வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. பார்ட்னர் எப்படி வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. நல்ல பொண்ணாக இருக்கும், லட்சணமான பொண்ணாக இருக்கும், கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கலகலப்பாக பேசக்கூடிய பொண்ணாக இருக்கும், மூக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அந்த பிள்ளைக்கு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும், அதை தாண்டி தான் அந்த வீட்டுக்கு போவீங்க. நீங்கள் போய் அந்த பிள்ளையை பார்க்குறச்ச அந்த பொண்ணு கட்டியிருக்கிறது பச்சை கலர் சிவப்பு கலர் சேர்ந்த மாதிரியான ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரியான ஒரு கலரில் தான் அந்த பொண்ணு இருக்கும். இது மேரேஜ் லைஃப்புங்கிறது நல்லபடியாக அமையும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் இடியாப்ப சிக்கல் வரும். எதுனா இப்போ அம்மா எப்படினாலும் கல்யாணம் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க பாருங்க. அம்மா 1008 கம்ப்ளைண்ட் மருமக மேலே கொண்டு வருவாங்க. மருமக என்ன பண்ணுவான்னா ஒரு 5008 கம்ப்ளைண்ட் மாமியார் மேலே கொண்டு வருவாங்க. 2 பக்கமே நல்ல பேர் வாங்குறதா நினச்சி 2 பக்கமே நாரி போயிடுவீங்க. மொத்தத்தில் சட்டி முட்டியை தூக்கிட்டு தனி குடித்தனம் போயானன்ற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். போய்க்கிடலாம், சண்டையில் கிளியாத சட்டையாக இருக்குன்னு வாங்கல, அது மாதிரி தனியாகத்தான் போனால் போய்க்கிடுவான், அதையும் தான் பார்த்துருவேன் எப்படித்தான் இருக்குன்னு அப்படின்றது. அது அப்படி, அது அடுத்தது. நீ கல்யாணத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கலாம் இல்லையா, அப்படி சிரமம் பண்ணோம்னா இந்த கல்யாணம்ன்றதே பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படிலாம் சிலர் கேட்க தோணும். அது மாதிரி உங்களுக்குமே இந்த ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான் இடிக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் இடிக்காது. குழந்தை பாக்கியம், போக்குவரத்து எல்லாம் நல்லாயிருக்கும். ஈவன் கேது இந்த 8th house ஆல்சோ. சரியா? அப்போது குகன் மூர்த்தி நல்ல மேரேஜ் லைஃப் உங்களுக்கு இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுங்கிற பாயிண்ட்டோட. அப்போ உங்கள் குடும்பம் நல்லா வரும், கவலைப்பட வேண்டாம். நன்றி குகன் மூர்த்தி. அடுத்தபடியாக கேட்டிருந்ததுங்கிறது கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, டியர் சார், குட் யூ ப்ளீஸ் டெல் மீ வெதர் மை 5th house இஸ் லுக்கிங் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். 5ஆம் இடம் நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லாமல் இருக்கா, அதை கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெதர் இட் வில் கிவ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பலன், ஹவு இட் வில் இம்பேக்ட் மை லைஃப், மை டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு 13 டிசம்பர் 1989 2:05 AM கன்னியா லக்னம் ரிஷபராசி மிருகசீஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. கன்னியா ராசி, கன்னியா லக்னம், ரிஷபராசி, மிருகசீஷ நட்சத்திரம். இங்கே என்ன கொடுத்துருந்தீங்க? ரிஷபராசி மிருகசீஷ நட்சத்திரம் தான் கொடுத்துருந்தீங்க, பிரச்சனை இல்லை. சரி, அப்போது உங்களுக்கு லக்னம் கன்னியா லக்னம். இப்போ நடந்துட்டுருக்கிறதுங்கிறது குரு தசையில் புதன் புத்தி நடந்துட்டுருக்கு. குரு பகவான் 10ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார் ரெட்ராகேட் ஆகி. புதன் புத்தி நடக்குது. புதன் 10க்கு அதிபதியினுடைய புத்தி 4ஆம் இடத்துல. இடம் விட்டு இடம் மாறி வெளியூரில் வேலை பண்ணிகிட்டு இருப்பீங்கிற மாதிரியான அமைப்பு, அடிமை தொழிலில் இருப்பீங்கிற மாதிரியான அம்சம். அது ஒரு பக்கம். நீங்கள் கேட்ட கேள்வி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்ததிபதியை பற்றி. 5ஆம் இடத்ததிபதி சனி வர்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறாங்க. அப்போ குருவோட சனி சேர்றார். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சிலர் நிறைய ஆசைப்பட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். சிலருக்கு பெருசாக ஒன்றும் ஆசை இருக்காது, வந்தால் ஏற்றுக்குருவான், வரலைன்னா அதையும் ஏற்றுக்குருவான் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி இதில் நம்ம நண்பரோட வந்துக்கிட்டு இருக்கையில் தான் ஒரு நண்பருடைய சாரதி சொன்னார். அவங்க வண்டி டிரைவர் பழனின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒரு சாமியார் குதிரை வச்சுருந்தாராம். அந்த குதிரை திடீர்னு ஒரு நாள் காணாமல் போச்சு. அந்த காணாமல் போன குதிரையை தேடி போயிருக்காரு.
கிடைக்கல. அப்புறம் கோயிலுக்கு வந்து நல்ல வேளை குதிரை காணாமல் போனதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு பகவான்கிட்ட வாய் விட்டு வேண்டியிருக்காரு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டிருக்காரு, என்னத்துக்குயா குதிரை காணாமல் போச்சுன்னு சொல்கிற, அதையும் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்க, நல்ல வேளை அது காணாமல் போகிறப்ப அது மேலே நான் இல்லையே, இருந்திருந்தா நானும் இல்லையா காணாமல் போயிருப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி பழனி சொன்னார். பிரமாதமான ஜோக்கா சொல்லிட்டு வந்தார். அது மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் 5ஆம் இடம்ங்கிறது வந்து சனீஸ்வரனுடைய வீடு. அவர் வந்து தனுசில் உட்காந்துருக்கார், பரிவர்த்தனையில் குரு சேர்றார். அப்போ சனியும் குருவும் ஒன்று சேருது பாருங்கள், அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள்ங்கிறது லிமிட்டடாக இருக்கும், எதிர்பார்ப்பு நிறைய இருக்காது. அப்போ ஏமாற்றம் இருக்காது இல்லை. இப்போ எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு தானே ஏமாற்றம் வரும், இவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. அப்போ ஒரு நிதானமான எதிர்பார்ப்பு இருக்கும், அது கரெக்டாக நிறைவேறிக்கிட்டே வரும். அதனால் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் வந்து 5ஆம் இடத்து அதிபதி ரொம்பவே வலுவாக உட்காந்துருக்கார். 5ஆம் இடமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத அடுத்த தசையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இப்போ குரு தசையில் இதுக்கு அடுத்தது சனி தசை வரப்போதில்ல. சனி தசையில் நிறைய சேரிட்டபிள் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த குரு தசையில் ஒர்க் பண்ணிட்டு சனி தசையில் சொந்தமாக தொழில் பண்ண வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் நோக்கி போகுது. ஸோ சனி தசைங்கிறது 5ஆம் இடத்ததிபதி தசை உங்களுக்கு பிரைட்ஃபுல்லாக இருக்கும் சொந்த தொழிலோட. அதே மாதிரி நிறைய தான தர்மம் பண்ணுவீங்க. அந்த 5ஆம் இடத்ததிபதிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கார், கவலைப்பட வேண்டாம் கார்த்திகேயன்.